பாஸ்டர் அனுப்புற மெசேஜ்ல அது இருந்தது. நீங்க சொல்ற காரியங்களையும் கர்த்தர் பாத்தீங்கன்னா அவர் நம்ம நம்பினா எல்லாமே லேசான காரியம். அதனால கவலைப்படாதீங்க. அதுதான் இந்த பாட்டை பாட சொன்னேன். அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் கூட எதுவுமே லேசான காரியம். பலன் இருக்கா பலன் இல்லாதவருக்கும் கர்த்தரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பாத்தீங்கன்னா இந்த பாட்டை இன்னைக்கு நான் பாட சொன்னேன். நான் வந்து ஏன்னா அதை எடுக்கிறேன், பாடத்துக்குலாம் டைம் இருக்காதுன்னு. ஆனா பாருங்க, எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் லேசான காரியம். அதுல மண்ணை பிசைஞ்சு மனிதனை படைச்சார். மண்ணா வந்து எவ்வளவு பேருக்கு மண்ணா கொடுத்துருக்காரு பாருங்க அந்த வண்ணாந்தரத்துல. அது ஒரு அதிசயம். நிறைய அதிசயம் இதுல சொன்னதை மட்டும் சொல்றேன். பேழை எவ்வளவு மழை பெஞ்சு கூட பேழை ஒண்ணும் ஆகல. அது மாதிரி செங்கடலை பிளந்தார். அது மாதிரி கற்பாறை மேல கடல்ல அவர் நடந்து வந்தார். அப்புறம் தண்ணீரை தனி ரசமா மாத்தினார். அப்புறம் கூழாங்கல்ல கோலியாத்துக்குள்ள விழச்சினார். அப்புறம் ஆழ்கடல்ல மீன்ல இருந்து வரி இதெல்லாம் எவ்வளவு. இதுல வந்து இந்த பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் லேசான காரியங்கள் கொஞ்சம் தான். ஆனா நம்ம வாழ்க்கையில் இன்னும் பைபிள்லயும் நிறைய காரியங்கள் அவரால் முடியாத காரியமே ஒண்ணும் இல்லை. லேசான காரியம், அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அதுல 2 நாளாகும் 14:11 படிக்கிறேன். ஆசான்ற ஒரு ராஜா 2 நாள் உதவி செய்கிறது உமக்கு லேசான. அப்ப ஆசா வந்து அவனை நோக்கி கூப்பிடுறான். முதல்ல நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அவருக்கு வந்து எதுவுமே பலம் இல்லை. எனக்கு பலம் இப்ப சொன்னாங்க பாரு, பலம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் கொடுப்பார். பலம் உள்ளவராக்கும் பலம் மற்றவங்களுக்கும் உதவி செய்யுது அவருக்கு லேசான காரியம். என்னால முடியும் நான் நினைக்கிறது கர்த்தர் அதையும் கொடுப்பார், நம்ம செய்ய முடியும். சில நேரங்கள்ல நம்மளால முடியாத காரியமா இருந்தா கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது பலம் இல்லாதவளுக்கும் அவர் உதவி செய்யற தேவனாகும். பலமா இருக்கு, எனக்கு பலம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுன்னு எந்த இடத்துலயும் போக முடியாது. அவர் நோக்கி கூப்பிடும்போது பலம் இருந்தா கூட அந்த இடத்துல வேற எந்த விதத்துலயும் நமக்கு தோல்வி வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். அதே சமயத்துல நமக்கு பலம் இல்லைன்னு கவலைப்பட்டு போனாலும் கண்டிப்பா கர்த்தர் அந்த இடத்துல கிருபை பாராட்டி நமக்கு தேவையை செய்வார். அடுத்த வருஷம் அடுத்து படிங்க. இருங்க, அவர் என்ன சொல்ற, கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு எனக்கு நீங்க துணை நில்லுங்க, என்னோட கூட நில்லுங்கிறார். அப்புறம் சரி, அதாவது அவரோட நாமத்துல வந்து வராங்க. ஏன்னா அவர் நாம எந்த கூட்டம் இருக்காலும் ஒரு வசனம் இருக்கு. யாத்திராகம் 14:14 படிக்கலாம். 14:14 கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், நீ சும்மா இருப்பாய். அது மாதிரி எவ்வளவு பேர் வந்தா இல்லை, நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நமக்காக யுத்தம் செய்வார் அவர். உலகில் உள்ள எவரையும் விட நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். அதனால நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எதுவானாலும் சரி கர்த்தர் செய்வார். ஆனா என்ன, ஒண்ணு அவரை நோக்கி கூப்பிடணும். 2வது அவர் நாமத்துல நம்ம சொன்னோம்னா நமக்கு எதிர எப்படிப்பட்ட ஜனங்கள் வந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு எதிர்க்க அந்த ஜனங்கள் எப்படின்னா, அந்த அதுக்கு முன்னாடி வசனத்துல வருவாங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க அவனுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. அவனுக்கு விரோதமாக 9வது வசனம், அவனுக்கு எதிர்க்க இந்த இவன் வந்து 10 லட்சம் பேரோட வரான். ஆனா இந்த ஆசாட்ட இருக்கிற காரியங்களை பாருங்க. அது 14:1 படிங்களா முதல்ல. தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தது. அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானார். தேவனுடைய நாட்களின் தேசம் 10 வருஷம் மட்டும் ஒரு அமைதியா இருந்தது. ஏன்னா அவன் கர்த்தரை தேடின பிள்ளை. 2வது வசனம் படிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்தான். என்ன செஞ்சான்னா 3வது படிப்பாரு. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை ஒடுத்து விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமைதியா இருந்தது. அந்நிய தேவரெல்லாம் உடைச்சு போட்டு அதுக்கு பண்ணினதுனால அவனுக்கு அவனோட தேசம் வந்து ரொம்ப அமைதியா இருந்து எந்த சண்டை எந்த சச்சரவும் இல்லை. ஆனா பாருங்க, படிச்சுட்டே வாங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை நல்லாதான் இருந்தான். அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. எந்த சண்டை எல்லாம் எதுவுமே இல்ல. தேசம் அமைதியா இருந்தபடியினால் அமைதியா இருந்தது. யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார். அப்படி பண்ணிட்டே இருக்கிறதையே
இருங்க ஒரு நிமிஷம். அந்த இந்த 8வது வசனம் படிங்களேன். யூதாவிலே பரிசையும் ஈட்டியையும் பிடிக்கிற 3,00,000 பேரும் பென்யமீனிலே கேடகம் பிடிக்கவில்லை. நான் நான் ஏற்றுகிற 2,80,000 பேரும் சேனை ஆசாவுக்கு இருந்தது. எல்லோரும் பராக்கிரமசாலி. சோ இப்ப இந்த 2 லட்சம் மொத்தம் 5.5 லட்சம் மக்கள் பராக்கிரமசாலிகளாக இவரோட சேனையில் இருந்தாங்க. ஆனா அது வரைக்கும் அமெரிக்கா இருந்தது. ஒரு தேசம் அவனோட சண்டை போடல. என்ன அவனுடைய 5.5 லட்சம் சேனை இருக்கு. அதனால எல்லாரும் அவனை வந்து யாரும் அவன்கிட்ட சண்டைக்கு வரல, விரோதமா வரல. அமெரிக்கா இருந்தது. இத்தனைக்கும் அவன் என்ன பண்ணான், அந்நிய தேவரை சந்திக்கல, நன்மையான செஞ்சான். நன்மை சபைன்னு அவனுக்கு தொடர்ந்தது. ஆனாலும் இப்ப ஏதோ ஒண்ணு நமக்கு வரும். நிறைய இப்ப மாம்சத்துக்கு உட்பட்ட காரியங்கள பாத்தீங்கன்னா ஏதாவது நமக்கு நல்லதே நடக்கும்னு சொல்ல முடியாது. நடுப்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனா அதை பத்தி நம்ம சோர்ந்து போக கூடாது. இப்ப இவனுக்கு என்ன ஆச்சு? அந்த இவன் 9வது வசனம் படிச்சு பாருங்களேன். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு. இப்ப இவன் எப்படி வந்திருக்கான்? 10 லட்சம் சேனை, 300 ரதங்கள். ஆனா இவன்கிட்ட இருக்கிறது எவ்வளவு? மொத்தமே 5.5 லட்சம் தான். ஒரு பயம் தானே வரும். நம்மளை விட எதிராளிகள் கூட்டம் ஜாஸ்தி இருக்கு. இப்ப நம்மளே இருக்கோம். நம்மளோட சம்பளமே 10,000 ஒரு மாசம் வச்சுக்கலாம். கடந்த 30,000 தான் எப்படி அடைக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு மலப்பு வரும். அதனால இப்ப இவனுக்கு அத்தனை சேனை நம்மள சொத்தி இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளால முடியாது அப்படின்ட்டு தான் ஆசா தன் ஜனங்களோட கூட்டி கொண்டு என்ன பண்றான்? ஜெயிக்கிறான். என்னன்னு ஜெபிக்கிறான்? இயேசு நாமத்துல அவனை நோக்கி கூப்பிடுறான். அப்ப அந்த 11வது வருஷத்துல கடைசியில பாருங்க, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். நம்ம வந்து தேவனை பின்பற்றிருப்போம். அதனால இன்னைக்கு கூட ஒரு வசனம் படிச்சேன். மாம்சத்துக்கு உட்பட்ட மனுஷன் நம்மள மேற்கொள்ள முடியாது. தேவன் தான் நம்மள பாதுகாக்கணும். தேவனால சில ஒருவேளை நம்ம பண்ற தப்புனால தேவனால சில பிரச்சனைகள் நமக்கு வரலாம். ஆனா தேவன் கொடுக்க மாட்டாரு. எப்பவுமே அதை நீடித்து வைக்க மாட்டார். ஆனா தட்டுவார். இப்ப பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? படுத்தினா அடிச்சிருமா, அடிப்பாமே கிடையாது. அப்படியே அவன் ரத்தம் கொட்டுற மாதிரி, கீழே விழற மாதிரி, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ண மாட்டோம். லேசா அடிப்போம். ஏதாவது ஒண்ணு அப்படி ஆயிட்டா கூட எவ்வளவு பதறுவோம் இல்லையா? அதனால அந்த மாதிரி பண்ண மாட்டாரு தேவன். ஆனா நம்மளை கொஞ்சம் சிக்ஷிக்கிறதுக்காக ஏதாவது சில காரியங்களை கொடுப்பார். இந்த இடத்துல அவரை நோக்கி கூப்பிட்டு அந்த ஜனங்கள்லாம் அவரை நோக்கி கூப்பிடணும், இன்னும் கர்த்தரோட நாமத்துல கேட்கணுங்கிறதுக்காக இந்த பிரச்சனை வருது. ஆனா இந்த பிரச்சனையை எப்ப கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்களோ எல்லாமே என்ன ஆயிடுச்சு? மாறுதலாயிடுச்சு. எப்படி பாருங்க, அத்தனை ஜனங்கள் அத்தனை கூட்டம் இருந்தாலும் கூட அப்போது கர்த்தர் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனாங்க. அவ்வளவு சேனை இருந்தா கூட அவங்க ஓடி போயிட்டாங்க. பரவாயில்ல. அது என்ன, அந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்துல அவங்க கேட்டதுனால தன்னை விட பெரிய பலசாலியா இருந்தா கூட அவங்கள முறியடிக்க முடியாம நம்ம வாழ்க்கையில இப்ப இவங்க சொல்ற மாதிரி இவங்க முன்னாடி நிக்கிறது, 3வது குழந்தை பிறக்கணும், நல்லபடியா பிள்ளை கொஞ்சம் பிறக்கணும், நாங்கெல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். நான் நார்மல் தேவையா பிறக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு என்ன சித்தமோ. இவ்வளவு பிரச்சனைகள், வேலைக்கு போக முடியல, அவருக்கு தெரியாம வேலை கிடைக்கல, பிள்ளைகள் 2 பேருக்கு அடிபட்டது, இந்த கவலைகள்லாம் அவங்க மனசுல இருக்கு. ஆனாலும் கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது பலம் உள்ளவனாகும் பலம் அற்றவனாகும் உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியங்களா. அதுக்கு நம்ம கவலையே பட வேண்டாம். கர்த்தரோட நாமத்தை கூப்பிடணும். இன்னொன்னும் அவர் சொல்றது, அந்நிய தேவர்களை நம்ம சேவிக்க கூடாது. அவன் சேவிக்காம இருந்ததுனாலதான், அவன் சேவிக்காதனால அந்த கூட்டங்களும் என்னாச்சு? சேவிக்காம இருந்தது. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தா 2 பேரும் அப்பா அம்மாவும் ரட்சிக்கப்பட்டுட்டா பிள்ளைகள் கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? அந்நிய தேவர்கள் போகாது. ஆனா பட் நம்ம என்ன நினைப்போம்? அந்நிய தேவர்கள்னா ஐடியல் வொர்ஷிப் மட்டும் இல்ல. நம்ம ஏதாவது ஒண்ணு பண ஆசைக்காக, ஏதோ ஒண்ணுக்காக கர்த்தரை விட்டு பின்மாற்ற அடைப்போம். அது இது முக்கியம், அது முக்கியம், சண்டே வேலை முக்கியம், இல்ல அதுக்கு போறது முக்கியம். கர்த்தரை தான் முன்னாடி வைக்கணும். அவர் தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்படி நம்ம மாத்திட்டோம்னா கர்த்தருக்கு அது போகும். அதனால நம்மளோட கர்த்தரை தான் முன்னாடி வைக்கணும். அவன் எப்படி வச்சான்? அந்நிய தேவர்களை நான் சேவிக்க மாட்டேன். அவன் என்ன பண்ணான்? அவன் ஒரு அரசியல் அதிகாரியா இருந்ததுனால தன்னோட ஜனங்களையும் அதே மாதிரி செஞ்சான். அதாவது அந்த பிள்ளைகள் அந்த அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே அந்நிய நோக்கி பிரிக்கப்படாதபடிக்கு கர்த்தரோட நாமத்துல துதிச்சாங்க. எல்லாரும் கூட சேர்ந்து துதிச்சாங்க. அப்ப கண்டிப்பா கர்த்தர் அந்த காரியத்தை மாத்தினார். அப்ப 15:1 படிங்களேன். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓத்தித்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு
வித்தியராக அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தரின் அவன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த ஒரு தீர்க்கதரிசி அவர்கிட்ட போய் சொல்றான் ஆசான்ல. இத்தனைக்கு அவன் என்ன பண்றான், அந்நிய தேவர்களை பிணைக்கல, ஜனங்கள் எல்லாம் வந்து நம்ம இதுல கொண்டு வரணும் இயேசு நாமத்துல கேட்டிருக்கான். ஆனா அது ஏதாவது ஒரு வந்து பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது, தீர்க்கதரிசிகளை எச்சரிப்பாங்க. இப்ப நான் கூட வந்து ஒருவேளை என்ன நாங்கெல்லாம் ஒழுங்கா சர்ச்சைக்கு வரோம், நாங்கெல்லாம் ஒண்ணும் அந்நிய நிலத்தெல்லாம் படிக்கலையே, எங்களுக்கு போய் எதுக்கு இந்த வார்த்தை அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். அப்படி இல்லை, இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா எந்த விதத்தில் விலகி போகாம இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மள எச்சரிக்கிறதுன்னு எடுக்கணும். தவிர இந்த அம்மாக்கு ரொம்ப தெரியுமா, நாங்க தான் ஒழுங்கா சர்ச்சைக்கு வரமே, எங்களை எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு யாரும் நினைக்காது. இது என்ன, இன்னும் நம்மள பலப்படுத்தணும், இன்னும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், இன்னும் நீ எச்சரிக்கையா இருக்கணும், இன்னும் நீ கர்த்தருக்குள்ள இருக்கணும். இனிமே நம்மளோட குறைகள் என்ன, ஏதாவது நம்ம அந்த மாதிரி இந்த அம்மா சொன்ன மாதிரி நம்ம செஞ்சிருக்கோமா, நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். இன்னும் முழுமையா கர்த்தருக்குள்ள அதான் தீர்க்கதரிசி ஆசா தன்னோட ஜனங்கள் எல்லாம் கூட சொன்னா கூட திருப்பி அவன் சொல்றான், எச்சரிக்கிறான். கர்த்தர் சொல்ற, கர்த்தரோட நீ இருந்தா கேளு, நான் சொல்றத, நீ கர்த்தரோட இருந்தா உன்னோட நான் இருப்பேன், நீ தேடினா உனக்கு வெளிப்படுவேன், அவரை விட்டேராகில் அவரை எல்லாம் உங்களை விட்டு விடுவேங்கிறது. அதே 7வது வருஷம் பாருங்களேன், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் நினைவு கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டா என்றார். நம்ம கர்த்தரையே நேசித்து கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டு கர்த்தரோட நாமத்தில் நம்ம கேட்டா கண்டிப்பா அவர் நமக்கு துணை நிற்பார். அந்நிய தேவையை சேவிக்காத நம்ம நன்மையானதை செஞ்சா கர்த்தர் நமக்கும் நன்மையானதை செய்வார். கண்டிப்பா நமக்கு அவருக்கு எல்லா காரியமே அவருக்கு லேசான காரியம். எது இருந்தாலும் இப்ப இவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு வேலைக்கு ஆள் கிடைக்கிறதும் கிடைக்கலாம், எது எப்படி நமக்கு சொல்ல முடியாது. நான் வந்து தீர்க்கதரிசனமா இது என்ன சொல்றது, இது சொல்லுவாங்க தெரியுமா, தீர்க்கதரிசனம் அந்த மாதிரி நான் சொல்லல. ஏன்னா எனக்கு அதுக்கு அந்த அளவுக்கு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும். ஆனா எதா இருந்தாலும் கர்த்தரோட சித்தம் நம்மளோட இருக்கு, அவருடைய பலன் நம்மளோட இருக்கு. எது வந்தாலும் சரி அதுக்கு பலன், அவள் கிடைச்சாலும் சரி, இல்ல வேலை கிடையாதுன்னு சொன்னாலும் சரி, ஆனா கர்த்தர் அந்த நேரத்துல தேவைகளை சந்திப்பார். அந்தந்த நேரத்துல அது வீட்டுக்காரர் இல்லாத போது கூட அந்த குழந்தைக்கு தேல் கடிச்சா வேற ஆள் இருந்து பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம நினைப்போம், இவங்கதான் வந்து செய்யணும், எங்க வீட்டுக்காரர் தான் வரணும், இவர் தான் வரணும்னு நினைப்பேன். கர்த்தர் என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் என்னோட இல்ல, ஆனா எத்தனையோ காரியங்களை கர்த்தர் என்னோட இருந்து நடத்தினார். அதனால நம்ம நினைப்போம், நம்ம இவரோட இருந்தாதான் அவரோட இருந்தாதான் கர்த்தர் என்னோட இருக்காரு. கர்த்தர் எப்படியாவது நம்ம நினைக்கிற காரியங்களை செய்வார். அப்ப அதற்கு அவரோட நாமத்துல கேட்கணும். 2வது அந்நியனுக்கு எந்த ஒரு அந்நிய விக்கிரகம் நமக்கு இருக்கக்கூடாது. விக்கிரகம்னா விக்கிரக ஆராதனை மட்டும் இல்லை, எதுவுமே முதல்ல கர்த்தரை வச்சுதான், அடுத்ததுதான் மனைவி, பிள்ளைகளோ, குழந்தைகளோ, கணவனோ, யாரா இருந்தாலும் சரி முதல்ல கர்த்தர் தான், 2வது மற்றது எல்லாமே. அந்த மாதிரி நம்ம வச்சோம்னா உலகத்தில் உள்ள எவரையும் விட பெரியவராகிய தேவன் நம்மோடு இருந்து நம்ம காரியம் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். அவர்கிட்ட ஒப்படைச்சுங்க, அவர் பார்த்துப்பார். கர்த்தர் மேல் உன் வார்த்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வேண்டாம். எந்த யுத்தமா இருந்தாலும் கர்த்தர் உமக்காக யுத்தம் செய்வார், நீ சும்மா இரு. ஆனா நம்ம கர்த்தருக்கு என்ன எப்படி ஒப்பு கொடுக்குறோம், எப்படி நம்ம வாழறோம் அப்படிங்கிறது தெரியும். அது நம்ம நல்லதா இருந்தாதான் இந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். கர்த்தர் தாமே அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு எத்தனை காரியங்களோ பாரங்களோ இருந்தாலும் எல்லாமே தேவனுக்கு அது லேசான காரியம். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.